நீங்கள் இங்கே காண்பது பனங்கீரை. இது உடல் நலத்திற்கு மிகவும் உகந்த, வயலில் தானாக முளைக்கும் இந்த கீரைக்கு பண்ணைக்கீரை என்று பெயர். பேச்சுவழக்கில் சிலர் இதை பனங்கீரை அல்லது மயிலைக்கீரை என்றும் அழைப்பதுண்டு. நெல் வயல்களிலும் தோட்டங்களிலும் மழைக்காலத்தில் கார்வையின் போது இது தானாகவே செழித்து வளரும். பூக்கள் கோழிக்கொண்டை அல்லது மயில்தோகை வடிவில் நீளமாக, இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் பூப்பதால் இதற்கு மயிலைக்கீரை என்ற பெயரும் உண்டு. இக்கீரை சமைக்கும் போது மிகவும் மென்மையாக மாறி நல்ல சுவையை தரும். பருப்புக் கடையில் பண்ணைக்கீரையை பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்புடன் சேர்த்து பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டு கடைந்து சாப்பிடுவது கிராமத்து வழக்கம். இது குடலுக்கு நல்ல பலத்தை தரும். கீரை பொரியல் வெங்காயம், மிளகாய் மற்றும் தேங்காய் துருவல் சேர்த்து சாதாரண கீரைகளைப் போல பொரியலாகவும் செய்யலாம். இதன் அசாத்திய மருத்துவ குணங்கள்: வயிற்றுப் புழுக்கள் அழியும். வயிற்றில் உள்ள பூச்சிகள் மற்றும் புழுக்களை வெளியேற்ற இக்கீரை சிறந்த மருந்தாகும். இயற்கை மலமிளக்கி. நார்ச்சத்து மிக அதிகமாக உள்ளதால் குடலை சுத்தப்படுத்தி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சினையை எளிதாக தீர்க்கும். சிறுநீரக கற்கள் கரைய இக்கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் சிறுநீரகம் சுத்தமாவதுடன் சிறுநீரக கற்கள் கரைவதற்கும் துணை புரியும். சிவப்பணுக்கள் அதிகரிக்கும். இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளதால் இரத்த சோகை நீங்கி இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பெண்களுக்கான நன்மை: பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கு மற்றும் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த உதவும். இக்கீரை ஒருமுறை வயலில் அல்லது தோட்டத்தில் வளர்ந்து விதைத்துவிட்டால் அந்த விதைகள் மண்ணில் தங்கி அடுத்தடுத்த மழைக்காலங்களிலும் பராமரிப்பே இல்லாமல் தானாகவே தொடர்ந்து முளைக்கும்.